Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் VBA part 257ல ஒரு சூப்பர்பான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்ல இருக்கிற டேட்டா செட்டை ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு நம்ம கன்சாலிடேட் பண்ணி அதை வந்து அதர் ஒர்க் புக்குக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்தந்த ஷீட் நேமுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 256லையும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வெர்டிக்கலாக எடுத்துகிட்டு வந்து கன்சாலிடேட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக நம்ம கன்சாலிடேட் பண்ணுவோம். இப்போ நான் ரா டேட்டாவை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ரா டேட்டா ஃபைல் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஷீட்ஸ் இருக்குது. அரியலூர், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னில் இருக்கும். இப்போ நான் அந்த மேக்ரோவை ரன் பண்ணும்போது என்னோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஃபோல்டருக்குள்ளேயே அவுட்புட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, இப்போதைக்கு நமக்கு இங்கே எதுவும் ஃபைல் இல்லை. இப்போ நான் அந்த மேக்ரோவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு அவுட்புட்டு ஜென்ரேட் ஆகுதுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ப்ரௌஸ் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ரா டேட்டா அப்படின்ற ஃபைலை வந்து நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். அகைன் ப்ரௌஸ் பட்டனை யூஸ் பண்ணிவிட்டு என்னோட அவுட்புட் ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒரு செர்டன் டைமுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாப்அப் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஹேஸ் பின் ஜெனரேட்டட்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் வந்துருச்சு. இப்போ நம்ம போயிட்டு அவுட்புட் ஃபோல்டரில் வெரிஃபை பண்ணலாம். அவுட்புட் ஃபைலில் ஒரு எக்ஸல் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரா டேட்டாவில் எத்தனை ஷீட்ஸ் நம்ம பார்த்தோமோ அத்தனை ஷீட் வந்து இங்கே செப்பரேட்டாக ஒரு அவுட்புட் ஃபைலில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதோட டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ லே அவுட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் சோர்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ரா டேட்டாவை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ அரியலூரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி காலம் டி காலமில் வெர்டிக்கல் வியூவில் இருக்குது கஸ்டமர் டீட்டெயில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அட்ரிபியூட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வியூவில் நம்ம கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீனில் நமக்கு எத்தனை ஸ்பேஸ் இருந்தாலும் நமக்கு அந்த மேக்ரோ வந்து டைனமிக்காக டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணி இந்த பேட்டர்னில் நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டேட்டாவை அப்படியே கன்சாலிடேட் பண்ணிட்டு வந்து அவுட்புட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டாவை இந்த வியூவில் வந்து நமக்கு ப்ரீவியஸ் மேக்ரோ 256ல் நமக்கு கிடைச்சிருக்கும் டேட்டா. ஓகேங்களா, பட் இங்கே வந்து என்னென்னா நம்ம ஹரிசாண்டல் வியூவில் டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும்தான் நம்ம மேக்ரோவை ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ ரா டேட்டாவையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அவுட்புட் டேட்டாவையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்புட் ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடியூல் 1ல் 3 மேக்ரோஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, 3 மேக்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பிக்கர். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரௌஸ் பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் ப்ரொசீஜரை லிங்க் பண்ணியிருக்கோம், இன்புட் ஃபைல் பிக்கர். ஸோ F8 செல்லில் வந்து நம்ம இந்த ப்ரௌஸ் பட்டனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கெட் பண்ணிடுறோம் ஃபைல் நேமை. ஓகேங்களா, அந்த ரா டேட்டா அப்படின்ற எக்ஸல் ஃபைல் நேம். ஓகேங்களா, இப்போது செகண்ட் ப்ரௌஸ் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் ஃபோல்டரை வந்து பிக் பண்ணுறோம். இந்த மேக்ரோவை அங்கே லிங்க் பண்ணியிருக்கோம், ஃபோல்டர் பிக்கர்ன்றது. ஓகேங்களா, F11ல் அவுட்புட் ஃபோல்டரை நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சப்மிட் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோவை லிங்க் பண்ணியிருக்கோம், கன்சாலிடேட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ நான் வந்து கிளியராக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க,
இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து கோடு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ப்ரீவியஸ் மேக்ரோ வந்து நான் ஐகார்டில் வந்து லிங்க் பண்ணுறேன் 256. நீங்கள் அந்த மேக்ரோவில் கிளியராக இதை நான் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மேக்ரோவில் இந்த இடத்துட்ட ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிடுறேன். வச்சுட்டு டைரெக்டாக நான் ரன் கொடுத்துட்றேன். இது வரைக்கும் இது எப்படி ரன் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த சேஞ்ச் பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த மேக்ரோவை உங்களுக்கு விஷுவலுக்காக நான் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட் எங்கே வச்சுருக்கோம்னா இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போது டைரெக்டாக நான் மேக்ரோவை ரன் கொடுக்குறேன். இப்போ மேக்ரோ வந்து ரன்னிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், ரன்னிங் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ரன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்கள், ஃபார் I ஈக்குவல் டு 1 to லாஸ்ட் ரோ. இப்போ திஸ் ஒர்க் புக்கை ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி இங்கே கன்சாலிடேட்டட் இருக்கு இல்லைங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ் டேட்டாவிலேருந்து டேட்டாவை அந்தந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த attribute நேமு, டெக்ஸ்ட் வேல்யூ, அந்த பர்டிகுலர் ஷீட் நேமு நமக்கு கேப்சர் பண்ணி இங்கே வச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த அரியலூர், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ன்ற அந்த 5 ஷீட்டுக்கான டேட்டாவை இங்கே கன்சாலிடேட் பண்ணி வச்சிருச்சு கன்சாலிடேட்டட் சோர்ஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டெம்ப் ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். எதை பேஸ் பண்ணால் இந்த சி காலமை காப்பி பண்ணி இங்கே டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி விட்டுரும். தட் மீன்ஸ் எத்தனை ஷீட் அப்படிங்கிறத யூனிக் வேல்யூ எடுத்து வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒவ்வொரு ஷீட்டாக வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணும். எதை பேஸ் பண்ணினா அந்த டெம்ப் ஷீட்டில் இருக்கிற வேல்யூ வச்சு நமக்கு ஃபில்டர் பண்ணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு அரியலூரை ஃபில்டர் பண்ணுது. ஸோ இன்னும் நான் இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் எடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ கன்சாலிடேட் சோர்ஸில் A2லேருந்து B காலமை காப்பி பண்ணுது. தட் மீன்ஸ் எனக்கு A அண்ட் B காலம் தான் வேணும். அதை தான் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த புதுசாக க்ரியேட் பண்ண ஒர்க் புக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த ஷீட் நேமை வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்னு ஒரு ஷீட் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஷீட் 1க்கு அடுத்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்டிகுலர் A1 செல்லில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட்டு கொடுத்துருக்குறோம். போல்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்டையர் காலமை வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ A1 செல்லில் செலக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த எடுத்துகிட்டு இன்டீரியர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டு வந்து எல்லோவில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான கோடு எண்டு வித்து. இப்போது ஆக்டிவ் விண்டோ ஜூம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது இந்த ஷீட்டோட ஜூம் சைஸு. ஸோ இங்கே 150 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷீட் ஆட்டோமேட்டிக்காக 150க்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட்டு ஷீட்டு ஒர்க் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் ஷீட்டுக்கு அகைன் இந்த ஃபார் லூப்பில் பாருங்கள் இங்கே ரன் ஆகுது. மறுபடி இப்போது இந்த டெம்பரரி ஷீட்டில் இருக்கிற அனதர் சிட்டி நேம் எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை ஃபில்டர் பண்ணும் பாருங்கள். ஸோ சென்னையை ஃபில்டர் பண்ணுது. சென்னையோட இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணுது. அகைன் சென்னைன்னு ஒரு சீட்டு க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகிட்டு அதுக்கான ஃபார்மேட்டிங் எல்லாமே அப்ளை பண்ணுது. அந்த விண்டோ வந்து ஜூம் இன் பண்ணுது 150ன்ற சைஸில். ஜூம் இன் பண்ணி A1 செல்லில் செலக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா டில் எத்தனை ஷீட்டுக்கு அங்கே இருக்கோ அத்தனை ஷீட்டுக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். டில் கோயம்புத்தூர் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுது. ஸோ கோயம்புத்தூரில் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் 150ன்ற சைஸில் வந்து இந்த விண்டோ வந்து ஜூம் பண்ணுது அந்த ஷீட்டை. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆகிட்டு
இப்போ வந்து பாருங்க this workbook ஆக்டிவேட் பண்ணுது. consolidate அப்படின்ற ஷீட்டில் ஆட்டோ ஃபில்டர் மோடை வந்து ஃபால்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டெம்ப் ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டுறோம் இந்த மேக்ரோ ஷீட்டில். அது தேவையில்லை, அது நம்ம ஜஸ்ட்டு அந்த எத்தனை ஷீட் நமக்கு யூனிக்காக இருக்கோ அத்தனை ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த லாஜிக்கு. ஸோ திஸ் ஒர்க் புக் அந்த WRK1 நம்ம ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அவுட்புட் ஃபைல், அந்த ஒர்க் புக் ஆக்டிவேட் பண்ணுறோம். அங்கே ஷீட் 1 வந்து டெலீட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள் அந்த பர்டிகுலர் ஃபைலை அவுட்புட் ஃபைலை வந்து சேவஸ் பண்ணி நம்ம மை டெஸ்டினேஷன் அப்படின்ற ஃபோல்டரில் நம்ம ஆல்ரெடி வந்து ஹோம் பேஜில் வந்து ப்ரௌஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அவுட்புட் ஃபோல்டர், அங்கே வந்து அவுட்புட் ஃபைல் அப்படின்ற ஃபைல் நேமில் XLSXாக வந்து சேவ் ஆகிடணும். இதுதான் நம்ம லாஜிக் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் இந்த லைனு கிராஸ் ஆன உடனே அங்கே போயிட்டு நமக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். எங்கன்னா இங்கே அவுட்புட் ஃபோல்டரில் இப்போ எதுவுமே நமக்கு கிடையாது. இப்போ பாருங்கள் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனவுடனே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே அவுட்புட் ஃபோல்டரில் அவுட்புட் ஃபைல்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் இங்கே WRK1ன்ற ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஹோம் ஷீட்டை செலக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஹேஸ் பீன் ஜெனரேட்டட் சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ மேக்ரோ ஓவர். இங்கே இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த லாஜிக் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்ட் 256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த டோட்டல் ஷீட் நம்ம எதுக்கு கவுண்ட் எடுத்துருக்குறோம், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே இஃப் லாஜிக் போட்டிருப்போம், அதுக்குள்ளே வந்து டூ லூப்பு, அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷனு, இங்கே ஒரு இஃப் லாஜிக்கு, ஒரு 500 ரோஸ் வரைக்கும் நம்ம வேலிடேஷன் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 500 ரோவை கிராஸ் ஆகும்போது எக்ஸிட் டூ கொடுத்து நம்ம லூப் வந்து எக்ஸிட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த லாஜிக்லாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவை விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதிலிருந்து இது வரைக்கும் தான் வந்து நியூ லாஜிக்கு மாற்றிருக்கோம். அந்த 256க்கும் 257க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். மற்றபடி எல்லாமே சேம் கோடு தான். இதை யூஸ் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவுட்புட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.